சண்முகம் பரணி சீரியலில் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. பரணி வந்து தன்னந்திரியாக அவங்க அப்பா கிட்ட வெளியில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்னப்பா 2 மணிக்கு நைட்டு வந்து இது மாதிரி எலெக்ஷனில் எதுவும் நிற்கக்கூடாதுன்னு சொல்கிறியே, இது கொஞ்சமாக நியாயமாக இருக்கா? அவன் எதனால் தெரியுமா நின்னா? முத்துப்பாண்டி வந்து வம்புழுத்தான். நான் தான் நிற்க சொன்னேன். ஏம்மா, தர்மகத்தா எலெக்ஷனுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லைம்மா. நான் நின்னதுனால ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த ஊருக்கு நல்லது தானே இத்தனை நாளாக செஞ்சிட்ருக்கேன். அது ஒரு கௌரவமான பதவிமா. அதனால் காசு பணம் பேரு புகழ்லாம் கிடைக்காது. ஒரு கௌரவத்துக்காக தான். அந்த கௌரவமும் இல்லாமல் போயிடுச்சுன்னா அப்பா என்னமா பண்ணுவேங்கிற மாதிரி ஃபீலிங்காக வந்து பேசுகிறாங்க. தந்திரமான முறையில் பரணி வந்து ஏமாத்துறாங்க அந்த இடத்துல. நம்ம சவுந்தரபாண்டி, சரிப்பா நான் சொன்னால் அவன் கேட்பான். திருப்பி முத்துப்பாண்டி வந்து என் புருஷனை எதுவும் கலாச்சான்னு வச்சுக்கியேன், நான் கண்டிப்பாக வந்து நிற்க சொல்லிடுவேன். இனிமேட்டு முத்துப்பாண்டி இந்த வெறும் பையன் வீட்டுக்கு என்ன, ஐயோ பிரசிடென்ட் வீட்டுக்கு முன்னாடி நின்று நிற்க கூட மாட்டான், இதுக்கு நான் பொறுப்பு, ஓகேவா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம சவுந்தரபாண்டி. ஓகே சரிப்பா நான் பேசுகிறேன், பேசிட்டு வந்து ஃபோன் பண்ணி. இல்லைம்மா நீ பேசினாலே போதும், ஏன் பொண்ணு கணக்கச்சிதமாக காய வந்து நோத்திடுவான்னு தெல்ல தெளிவாக தெரியுங்கிற மாதிரி அதிரடியாக பேசிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க. சனியா பாத்தியா எப்படி காய் நோத்துன்னு நல்லாவே தெரியும். இப்போ பரணி என்ன சொன்னாலும் சண்முகம் வந்து கேட்பான். இப்போ நான் கோடிக்கணக்கான ரூபாயில் தில்லுமுழு பண்ணியிருக்கேன். அதில் தானடா 100 ஏக்கர் 200 ஏக்கர்னு சொத்தை வளைச்சி போட்டிருக்கேன். அப்படி இருக்கும்போது இது எல்லாத்தையும் வந்து திருப்பியும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நான் நடு ரோட்டில் வந்து நிற்கணுமா? நிற்கிறது கூட பெருசு இல்லை, உள்ளே போய் கம்பி எண்ணணும், இதெல்லாம் நம்மளால முடியுமா? இதுவே நிரந்தரமா நான் தான் அந்த இடத்துல வந்து ஜெயிச்சுக்கிட்டே இருந்தேன்னா நான் இருக்கிற வரைக்கும் யாரும் என்னை அசைக்க கூட முடியாதுங்கிற மாதிரி அதிரடியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சவுந்தரபாண்டி. பரணி வந்து சண்முகத்தை வந்து எழுப்புறாங்க. சத்தமே விடாமல் ரூம்குள்ளே வந்துடுறாங்க. என்னடி இந்த நேரம் பார்த்து எழுப்புற, எதுவும் அவசரமா தேவையா அப்படின்னு கேட்குறாங்க. தண்ணி எதுவும் எடுத்துகிட்டு விட்டா? அதெல்லாம் ஒன்று வேணா, நீ இந்த எலெக்ஷனில் நிற்கவே கூடாது. எதுக்காக சொல்கிறேன்? இது ஊர் கட்டுப்பாடு, குடும்பம் வேற ஊர் பஞ்சாயத்துங்கிறது வேற. அப்படி இருக்கும்போது ஊருக்கு நல்லது செய்யணும்னா நான் நின்று தான் ஆவேன். இந்த எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு ஏகப்பட்ட விஷயம் செய்யணும். ஏற்கனவே உங்கள் அப்பா பிரசிடென்ட் எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சனால தான் இந்த ஊருக்கு எந்த விதமான நல்ல காரியம் செய்யாமல் இருந்தாங்க. இப்போ அந்த பதவியில் நான் வந்தோன்னே எல்லோரும் வந்து கையெடுத்து கும்பிட்ற அளவுக்கு நான் நடந்துக்கிட்டேன், நல்லாவே செய்கிறேன். இப்போ இந்த பதவியை கைப்பற்றி நீ என்ன பண்ண போகிற? எங்கள் அப்பா வந்து அசிங்கப்படுத்த போறியா? ஏய் பரணி, நீ தானே இந்த எலெக்ஷனில் நில்லுன்னு சொன்ன ஆரம்பத்தில். ஆமாம், முத்துப்பாண்டி எழுத்து நின்று நீ வந்து நிற்கணும் ஜெயிக்கணும் ஆசைப்பட்டேன். ஆனால் எங்கள் அப்பாவுக்கு இந்த பதவி போயிடுச்சுன்னா ரொம்ப சோகமாலாம் இருப்பாங்க. எங்கள் அப்பாவுக்கு கௌரவமே இல்லாமல் போயிடுமே. ஏய், வேலை வெட்டி இல்லாதவன் தான் கௌரவத்தை பற்றி யோசிக்கணும். இது மாதிரி போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறேன்னு. ஆனால் உங்கள் அப்பா தான் 100 கணக்கில் ஏக்கரை வச்சுக்கிட்டு விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காப்புல. அதில் கிடைக்காத கௌரவமாக இந்த பதவியில் வந்து கிடைக்க போகுது. கோயிலுக்கு இது வரைக்கும் உங்கள் அப்பா ஒரு நல்ல காரியம் கூட செஞ்சதில்லை. அதுக்காக தான் ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து என்ன செலக்ட் பண்ணுறாங்க. இந்த வாட்டி உன் பேச்சை நான் சத்தியமாக கேட்க மாட்டேன். நம்ம வீட்டில் நடக்கிற விஷயங்கிறது வேற, ஊரில் நடக்கிற விஷயங்கிறது வேற. அப்படி இருக்கும்போது நான் ஊர் கட்டுப்பாடு தான் வந்து நம்புவேன், மதிப்பேன். எல்லாரும் வந்து அந்த குழு தலைவர்லாம் என்ன தான் நிற்கணுங்கிற மாதிரி வம்படியாக வந்து கேட்டுக்கிட்டு ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டு வந்துருங்க. அந்த நம்பிக்கை வந்து பொய்யாக்க சொல்கிறியா? அப்போனா என் பேச்சு நீ கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லி பரணி வந்து கேட்குறாங்க. நம்ம வீடுங்கிறது வேற, ஊர் பஞ்சாயத்துங்கிறது வேற. எல்லாருக்கும் நம்ம கட்டுப்படுத்தவனாக தான் இருக்கணுங்கிற மாதிரி அதிலேயே பேசிட்டு தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விடிஞ்சிருது. அப்போன்னு பார்த்து நம்ம பரணி மட்டும் கோலம் போட்டுட்டு இருக்காங்க. யதார்த்தமாக வந்து வைகுண்டம் வராங்க. சண்முகம் பக்கத்தில் இல்லாத விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து கொடையை எடுத்துகிட்டு வந்து சண்முகத்தை வந்து அட்டிட்டு நடிக்கிறாங்க. என்னப்பா நினச்சிக்கிட்டு இருக்க? நேற்று என்னடா சொன்னேன்? மார்கழியில் பனி பெய்யுது, கொடையை வந்து பிடிச்சி 2 பேரும் ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருப்பீங்கன்னு பார்த்தா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்பா இப்போதைக்கு நான் எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லும்போது, என்னடா சண்டை போட்டியா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, இது வேறு மாதிரி சண்டை. என் மருமக கூட சண்டை போட்டேன்னு தெரிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் உனக்கு தோலை உரிச்சு தொங்க விட்டுருவேன். அப்புறமேட்டு உனக்கு சாப்பாடே இருக்காதுடா, பார்த்துக்க, சாப்பாட்டில் தான் வச்சிருவேங்கிற மாதிரி மிரட்டுறாங்க அந்த இடத்துல. என்னடா அது ஒன்றுமே புரியலேன்னு சொல்லிட்டு கொடையை எடுத்துகிட்டு கொடையை வந்து விரிக்கிறாங்க. கொடை ரொம்ப சூப்பராக இருக்குல்ல? சாரி கொடை இல்லை கோலம். சரி இப்போ எதுக்குடா நீ வந்த? பனி பெய்யுது, டாக்டர் மேடம் இங்கே இருக்கீங்க, அதனால தான். இப்போ எதுக்குடா வந்து நீ மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேன்? உனக்கு எனக்கும் சண்டை, அப்படி இருக்க சூழ்நிலை நீ எதுக்குடா வந்து தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க? என்னது பரணி கூட சண்டையா? என்ன இவன் திமுறா வந்து பேசிகிட்டு இருக்கான்? அப்படி என்ன சண்டையாக இருக்கும்னு சொல்லி காது வச்சு கேட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம வைகுண்டம். நான் கேட்டதை நீ செஞ்சியா இல்லையா? வேண்டான்னு மறுத்துட்டேல்ல. அப்படி இருக்கும்போது நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பரணி மட்டும் கோச்சிட்டு உள்ளே போகிறாங்க. மந்திரவாதி கிட்ட வந்து கையில் வந்து தாயத்தை கட்டி மந்திரிச்சு விட்டா, இவன் என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்? என்னடா பரணி கூட சண்டை போட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி வைகுண்டம் வந்து சண்முகத்தை வந்து கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க. அப்பா அவன் ஒன்று கேட்டாப்பா, அது செய்ய முடியாதுன்னு சொன்னேன், அது ரொம்ப வந்து தப்பாக தெரிஞ்சிச்சு. பொண்டாட்டி சொல்கிற மந்திரத்தை தான் எல்லாரும் கேட்கணும்னு சொல்லுவாங்க. அப்படி கேட்டுட்டா ஊரில் எந்த விதத்துலேயும் பிரச்சனை வரவே வராது. நீ என்ன கேட்க மாட்டேங்கிற? அவள் என்ன கேட்டா தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க. அதெல்லாம் இல்லை, என் மருமக என்ன கேட்டாலும் நியாயமாக தான் கேட்பா, நீ செஞ்சு தான் ஆகணுங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம வைகுண்டம். அதெல்லாம் முடியாதுப்பா, அது ரொம்ப தப்பாக இருக்குது. இன்னொரு வாட்டி தப்பு ரைட்டுன்னு சொல்லிட்டு இருந்த சாப்பாட்டில் தான் கலந்து வச்சுருவேன்.
இவர் என்ன என் உயிரை வந்து பறிக்கணுன்னே இருக்காப்லையா, ஒன்றும் புரியலையே. ஆகும்னா வந்து பரணிக்கு தான் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த வீட்டில் இத்தனை நாளாக வந்து இருக்கேன், ஊரில் எல்லாரும் பஞ்சாயத்தில் நின்று ஜெயிக்கணும்னு சொன்னாங்க. அதே மாதிரி எலெக்ஷனில் வந்து ஜெயிச்சாச்சு. இப்போ என்னறானா திருப்பியும் தர்மகர்த்தா பதவி நீங்கள் ஜெயிச்சாதான் நல்லதுங்கிற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி நிற்க போனால் என்னது இப்போ அப்பாவும் இப்படி சொல்கிறாங்க, ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி யோசிக்கும் போதே ஆஃபீஸ்க்கு வந்து டைம் ஆகிடுச்சு. அந்த ஹாஸ்பிட்டல் வந்து திறக்கிறதுக்கு பரணி மட்டுக்கும் போகிறாங்க. ஐயோ அந்த மருந்தெல்லாம் தீர்ந்து போச்சா, நான் வேணா அந்த இன்ஜெக்ஷன் வேணா எடுத்துகிட்டு வரட்டா, அதெல்லாம் எதுவும் எடுத்துகிட்டு வரணும் வேணான்னு சொல்லி செல்லகனியை கண்ணாமண்ணா திட்டுறாங்க. சரி போய் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல எவனாவது மத்தியானம் சாப்பாடு சட்டியை தூக்கிட்டு வந்துட்டு ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று பேசுனீங்க, நான் மனுஷனா கூட நடந்துக்க மாட்டேன்னு சொல்லி கண்ணாமண்ணான்னு திட்டுறாங்க. ஏன் பரணி இன்னைக்கு என்ன சுடிதாரை போட்டா போற, இந்த புடவை கட்டினா ரொம்ப சூப்பராக தேவதை போல இருப்ப, இந்த எடுத்துருவா, இந்த கட்டிட்டு வரியா, நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது அப்படியா சண்முகம் கொடுங்கன்னு சொல்லி புடவையை சுருட்டி விட்டு எறிகிறாங்க. 10 அடி 20 அடி தாண்டி போய் விழுவுது. அந்த இடத்துல என்னது இவ்வளோ கோவமாக இருக்காளா அப்படின்னு சொல்லும்போது சண்முகம் பைக் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம பரணி சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு டாடா கட்டிட்டு அப்படியே வந்து சண்முகம் மட்டும் பைக்கில் வந்து போயிட்டே இருக்காங்க. கண்ணா அப்படின்னு வந்து ஏட்டையா முன்னாடி வந்து திட்டுறாங்க. நம்ம பரணி என்னப்பா அது 30 நாள் வரைக்கும் சண்டை சச்சரவு இல்லாமல் இருப்பீங்கன்னு பார்த்தா என்ன இப்படி ஆயிடுச்சேங்கிற மாதிரி அவர் வந்து வருத்தப்பட்டு பேசுகிறாங்க. அது என்ன 30 நாள் எனக்கு ஒன்றும் புரியலையே. சரி போக போக நீ எல்லாம் புரிஞ்சுப்பேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இவங்க 2 பேரும் நிம்மதியாக ஹாப்பியாக இருப்பாங்கன்னு பார்த்தா என்னது இப்படி சண்டை போட்டுட்டு இருக்காங்க, ஒன்றும் புரியலங்கிற மாதிரி யோசிக்கும் போது என்னது சடன் பிரேக் இத்தனை வாட்டி நம்ம அடிச்சுக்கிட்டே இருக்கோம், சாயவே மாட்டேங்கிறாளே, வேற எதுவும் சதி பண்ணுறாளா, ஒன்றும் புரியலங்கிற மாதிரி யோசிக்கும் போது இதுதான் சரின்னு சொல்லி ஒரு பாட்டை வந்து ப்ளே பண்ணி ஷர்ட்டில் வந்து வைக்கிறாங்க. உடனே கடுப்பாயிட்டாங்க. அந்த இடத்துல செல்லை பாட்டு போடுறியான்னு சொல்லி செல்லை எடுத்து தூக்கி விட்டு எரிஞ்சிடுறாங்க. 10 அடி 20 அடி தாண்டி போய் விழுந்துருது. செல்லு வந்து செதர் டேங்க ஆயிடுச்சு போல இருக்கு. இப்போ செல்லாக நொறுங்கி போச்சேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து செல் எடுத்து பார்க்குறாங்க. எதுக்கடி இது மாதிரி பண்ண, எனக்கு இனிமேட்டு உன் கூட வரவே பிடிக்கல, நான் நடந்து தான் போகிறேன், நீ தான் என் பேச்சு வந்து கேட்க மாட்டேன்ல அப்படின்னு சொல்லும்போது சரிடி நடந்து போகாத, நான் வந்து நிற்கலை, எங்கே நிற்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம பரணி நீ கேட்டதுக்கு நான் நிற்கலை போதுமா, உங்கள் அப்பாவே அந்த பதவியில் வந்து இருக்கட்டும், அப்படியாடா என் டார்லிங்கில் சூப்பர் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து பேசிட்டு அப்படியே வண்டியில் வந்து ஏறுறதுக்கு முன்னாடியே திருப்பி வந்து சாங் வந்து ப்ளே பண்ணுறாங்க. அப்படியே சந்தோஷமாக போகிறாங்க. திருப்பி ஏட்டையே வந்துடுறாங்க. என்னப்பா அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சண்டை போட்டுட்டு இருந்தீங்க, நான் கூட கேட்டேனே அப்படின்னு சொல்லி கேட்கும்போதே மனைவி சொல்ல மந்திரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நான் என் மனைவி பேச்சை கேட்கணும்னு முடிவு பண்ணிட்டேன், எனக்கு ஹாப்பியாக இருக்குது, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரிலங்கிற மாதிரி அதடியாக வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம சண்முகம் எப்படியோ சந்தோஷமாக இருந்தா அதுவே எனக்கு நிம்மதிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக சந்தோஷமாக சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரில, பல சீன் எடிட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஏன்னா சண்முகம் வந்து யார்ட்டையோ ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க கையில் வந்து தாயத்தை வந்து கட்டினால தான் என் மனைவி என்கிட்ட ஃப்ரீயாக பேசிக்கிட்டு இருக்கான்னு சொன்னோன்னே இதை வந்து பரணி வந்து கேட்டுட்டாங்க. தாயத்தை வந்து பிச்சு மூஞ்சில் விட்டேறிகிறாங்க. ஏண்டா இன்னும் 40 நாள் தான் இருக்குது, இது மாதிரி தாயத்தை கட்டிட்டா நான் உன் கூட சேர்ந்து வாழ்ந்துருவேனா, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, மாமா வந்து இது மாதிரி செஞ்சுருக்காரா வைகுண்டலேருந்து எல்லாரும், இது தெரியாமல் போச்சே, இது மாதிரி கேவலமாக நடந்துக்க, உனக்கு எங்கடா இவ்வளோ பெரிய தைரியம் வந்துச்சுன்னு சொல்லி கண்ணா அப்படின்னு திட்டுறாங்க. இன்னும் 40 நாள் தாண்டா இருக்குது, உன்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி வீட்டை விட்டு துரத்துவேன், அது உன் வீடாக கூட இருக்கலாம், ஆனால் நான் உன் கூட சேர்ந்து வாழ முடியாது, 40 நாள் கழிச்சு நான் தாண்டா சபதத்தில் ஜெயிக்க போகிறேன், திருப்பி நான் என் வீட்டுக்கு போவேங்கிற மாதிரி பேசுகிறாங்க. நம்ம பரணி வெயிட் பண்ணி பார்ப்போம்.